கூட இந்த நல்ல அருமையான இந்த ஃபாஸ்டிங் ஜபத்தில் நானும் பங்கு போகிறதுக்கு எங்கள் ஃபேமிலியோட கத்தர் கொடுத்த இந்த வேலைக்காக இந்த அருமையான நேரத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமே இந்த எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கத்தருக்கு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னை அழுத்தினா அருமையான போதகர் ஊழியக்காரர் பெஞ்சமின் ஐயக்கன்னு அது அம்மாவுக்கு நீங்கள் இருக்கிற எல்லாரும் சகோதரிக்காக, இந்த ராஜேஷுக்காக, குரூப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். என் தமிழில் நீங்கள் தெலுங்கு பேசின எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்கே வரும்போது தான் கொஞ்சம் தமிழில் வரும், அங்கே போகும்போது தமிழே எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நான் இப்போ நினைக்கிறேன், எதுக்கு கத்தர் நிறைய இடத்துக்கு கேரளா போகணும், பெங்களூர் போகணும், அங்கங்கே போய் நாங்கள் பைபிள் ட்ரைனிங் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் கத்தர் எதுக்கு தமிழ்நாடு கொண்டு வந்து தங்கி இப்போ தான் தெரியுது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை. நான் ஒரு காரியத்துக்காக வரும்போது ஐயாவுக்கு பேசும்போது, ஐயா நீங்கள் வாங்க ஐயா, இங்கே வந்துட்டு இங்கே ஊழியம் பண்ணுங்கன்னு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ஊழியக்காரர்கள். மறுபடியும் நான் நன்றி சொல்லுகிறேன். உண்மையிலே எனக்கு இப்போ நான் ஃபேமிலியில் 5 பேர், 7 பேர் தான் எங்கள் அம்மாவுக்கு, தாய் தகப்பனுக்கு. நான் 5வது பேர் தான். எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க, 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, 2 தம்பி இருக்காங்க. நான் 5வது பேர். ஆனால் பிரதர்ஸ் 2 பேர் சத்து போயிட்டாங்க. கத்தர் உண்மையிலே அந்த ஸ்தானத்தில் ஒரு ஐயான்னு எங்கள் வீச்சுக்காக நாங்கள் நன்றியோடு நன்றி சொல்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல போதகர் கத்தர் கொடுத்துட்டாங்க. நான் அது பார்த்துட்டேன். நான் அவருக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு அது உண்மையிலே ஒரு பிளெஸ்ஸிங்காக கத்தர் மாற்றுவாங்க. உண்மையிலே ஐயான்னு எனக்கு அறிமுகப்படுத்துகிற சகோதரர் லூகாஸ் கூட நான் நன்றி சொல்லுகிறேன். எங்கள் சபை மக்களோட இன்னைக்கு இப்படி பேசும்போது சொல்லும்போது எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க, ஜெபம் பண்ணுறாங்க நிறைய பேர். அவங்கள எல்லாரும் உங்களுக்கு வார்த்தைகள் சொல்லிக்கொண்டு இருக்காங்க. அப்புறம் எங்கள் ஏரியாத்தில் நான் ஊழியம் பண்ணுற இடம் சின்ன வில்லேஜ் தான். அந்த வில்லேஜில் ஊழியம் பண்ணுறாங்க. எங்கள் மண்டல ஹெட் குவார்ட்டர் பெனகஞ்சி பூவில் இருக்குது. அது அங்கே பெரிய கோயில் இருக்குது, அது இந்து கோயில் இருக்குது. அங்கே மண்டலில் 17 வில்லேஜஸ் இருக்குது. அந்த வில்லேஜஸில் 75 மெம்பர்ஸ் ஊழியம் பண்ணுறாங்க. அந்த மண்டல ஃபெலோஷிப்புக்கு என்ன ஒரு சின்ன ஊழியம் பண்ணுறேன், என்னை ஒரு பிரசிடெண்ட்டை அங்கே மாற்றிட்டாங்க கத்தர். உண்மையிலே அது பெரிய விஷயம். அவங்க பாஸ்டர்ஸ் எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன வில்லேஜஸில் ஊழியம் பண்ணும்போது கத்தர் இங்கே ஊழியம் பண்ணதுக்கு கொடுத்துட்டா இந்த நேரத்துக்காக நான் உண்மையிலே நான் நன்றியோடு கத்தருக்கு சொல்கிறேன். உண்மையிலே இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நான் எங்கூட நான் எங்கள் பாஸ்டர் அம்மாக்கு, கிரேசிக்காக, டேவிட் ராஜு 2 பசங்கள் வந்துட்டாங்க. வீரய பால், அப்புறம் விஜய் பால் ஐயா இங்கே. அப்புறம் எல்லோரும் பால்னு சொல்லும்போது அங்கே லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக உண்மையிலே 20 பேர் பாப்திசம் எடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் விஜய் பால், வீரய பால் ரமேஷ் அப்படி ஆவியானவர் எனக்கு திறந்துட்டாங்க. நான் அப்படியே நடத்து கொண்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கத்தர் அதை பாப்திசம் எடுத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. உண்மையிலே ராஜேஷ் வரும்போது அந்த காரியம் நடக்கும் கண்டிப்பாக சோதரம். உண்மையிலே நான் ஐயா நான் போய் சொல்லலை. உண்மையிலே ஐயா அங்கே ஒரு பெரிய ஊழியம் பண்ணிட்டு போகும்போது அது தொடர்ந்து இதுவரைக்கும் கத்துற ஆசீர்வாதம் கொண்டானே இருக்காங்க எங்கள் சபா. உண்மையிலே அது நான் அன்றைக்கி நான் ஐயோட கூட எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். உண்மையிலே நீங்கள் இவ்வளோ பெரிய சிட்டியை விட்டுட்டு ஒரு சின்ன வில்லேஜுக்கு நல்லா ஊழியம் பண்ணிட்டாங்க. அது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. சோத்திரம் மறக்கவே முடியாது. நிறைய விஷயத்தை நான் கற்றுக் கொடுத்துட்டேன். இதுக்கு அது கத்தருக்குள்ள இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆனந்தம், சந்தோஷம் இருக்குமான்னு நான் அப்போ பார்த்துட்டேன். அம்மா கூட டான்ஸ் பண்ணுறாங்க, அம்மா கூட விட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு உண்மையில்.
எனக்கு அப்படி செய்யணும்னு ஆசை. ஆனால் அந்த பக்கத்தில் ஐயா ஒரு டான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு மாதிரி பார்ப்பேன். அதுதான். ஆனால் ஐயா இவங்க எல்லாரும் வரும்போது நான் கூட அவர் கூட டான்ஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா கூட நான் நன்றி சொல்லுகிறேன். அதுக்கு நான் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் சித்தமானா நாங்கள் ஜெபம் பண்ணுறாங்க. முடிஞ்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்போ டைம் முடியும் நீங்கள் வாங்க ஐயா. நான் அது உங்களுக்கு ஒரு இன்வைட் பண்ணுறேன். கண்டிப்பாக முடிஞ்சுன்னா எங்கள் சின்ன சபை நீங்கள் ஞாபகம் எடுத்துட்டு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 3 நாள் யாருமே தடை பண்ணல. சோத்திரம். எனக்கு தெரியும். எனக்குன்னா நீங்கள் ஜெபம் பண்ணி வந்துட்டாங்க. அங்கே அதுக்கு தான் எல்லாம் கட்டிட்டாங்க கர்த்தர். இங்கே நான் சென்னையில் திருவள்ளூர் பக்கத்தில் நான் ஷாலம் பைபிள் காலேஜில் நாங்கள் பைபிள் ட்ரைனிங் படிச்சுட்டேன். அங்கே ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, எலிசபெத் சிஸ்டர், தம்பி என்னென்ன வேணுமான்னு சொல்லுங்க, நான் கட்டி ஜபத்தில் கட்டுவேன்னு சொல்லுவாங்க. அங்கே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு தைரியமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் அப்படி கட்டிட்டு வரும்போது அక్కడ நல்ல ஊழியம் நடந்துச்சு. அந்த 3 நாள் எங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது, ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. அதுக்காக மறுபடியும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்காங்க. ஜெபம் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை அன்றைக்கி கற்று கொடுத்துட்டாங்க. நானும் கூட சில இடத்துக்கு போயிட்டு அப்படி இவங்க மாதிரி ஐயா மாதிரி நாங்கள் ஊழியம் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனால் தேவையில்ல அங்கே எங்கள் ஏரியாவில் எல்லோரும் வில்லேஜ் தானே, எல்லோரும் வேலைக்கு போவாங்க. ஆனால் எல்லாருக்கும் டெய்லி வேலை முடியாது. சில பேர் என்ன சொன்னால் 50 பேர் அப்படி, சில பேர் வீடு அங்கே எங்கள் வில்லேஜ் விட்டுட்டு தூரம் போயிட்டு ஒரு 2 months வேலை செய்துட்டு திருப்பி வருவாங்க. அதுக்கு அங்கே ரொம்ப ஃபைனான்ஷியலாக ட்ரபுளாக இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கண்டிப்பாக செய்வாங்க. வர காலத்தில் நாங்கள் கூட உங்கள் மாதிரி ஐயா மாதிரி நாங்கள் வேறு இடத்துக்கு போய் நல்லா ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தில் அது வைக்குங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உண்மையிலே நான் இங்கே வர்றது கர்த்தர் கிருபை தான். உண்மையை சொல்லலைன்னா நான் லாஸ்ட்டு சண்டே எங்கள் சர்ச்சு 12th anniversary நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி நான் ஃபுல்பேட் மேலே ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். அன்றைக்கி ஒரு தரிசனம் கர்த்தர் ஒரு வாய்ஸ் சொல்லுது, இந்த ஆனிவர்சரி நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லு. திடீர்னு எழுப்பிட்டேன். பார்த்துட்டு என்ன இது என்ன தெரியல, எனக்கு கர்த்தர் பேசிட்டாங்க, யார் பேசிட்டாங்க, எனக்காக பேசிட்டாங்க, யாரையும் சொல்கிறாங்க எனக்கு தெரியல. 10 நாள் எப்படி இருக்குதோ சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த ஆனிவர்சரிக்கு இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு கர்த்தர் ஏதாவது வார்த்தை சொல்லிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள். நான் பாஸ்டருக்கு சொல்லலாம், வீட்டில் யாருக்கும் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம். அன்றைக்கி காலையில் 31st எங்களுக்கு சர்ச்சு ஆனிவர்சரி. அந்த காலையில் எழும்போது எனக்கு ஒரே அழுகுதான், கர்த்தாவே அந்த பேசுறது நீ இல்லை, பிசாசு தான் பேசுறது என்று சொல்லிட்டு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது உண்மையில ஒரு பெரிய காரியம் கர்த்தர் செஞ்சுட்டாங்க. ஐயா நீங்கள் அப்புறம் நான் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது கால் அடிபடிச்சு. ஒரு டர்னிங் பைக்கில் நானும் எங்கள் சர்ச்சி வேலை போகும்போது அப்படி டர்னிங் பண்ணும்போது அந்த ஆப்போசிட்டில் ஒரு பைக் வந்துச்சு. அந்த பைக் லைட்டு சரியான லைட், ஃபோக்கஸ் லைட் மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கும்போது இந்த தேங்காய் அங்கே நடு ரோட்டில் போட்டாங்க. அது மேலே முன்னாடி டைடு அதில் போயிடுச்சு, ஸ்லிப் ஆகிடுச்சு. கீழே படும்போது எங்களுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஆள் சால்மன் ஐயா, அவர் எங்கள் சர்ச்சி உங்களுக்கு வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அவர் அழுகுறாங்க, ஐயா எங்கள் காலு பேட்சட் ஆயிடுச்சுன்னு அவர் அழுகுறாங்க. நான் என்ன சொல்லிட்டு, காலை என்னப்பா பேட்சடாது, நம்ம சும்மா கீழே படுத்துறாங்க, அவள் தானே என்னாகாதுன்னு சொல்லிட்டு நானும் இப்படி படிச்சிட்டேன். எனக்கு இதெல்லாம் ரத்தம் வருது, ஒயிட் ஷர்ட்டெல்லாம் ஃபுல்லாக ரத்தத்தோடு இருக்குது. நான் அப்படியே எழுப்பிட்டு பின்னாடி பைக்கெல்லாம் இப்போ நான் கால் இப்படி பின்னாடி வாங்கிட்டு அந்த பைக்கு கொஞ்சம் மேலே தூக்கும்போது அவர் வெளியே வந்துட்டாங்க. நான் அப்படி நிற்கலாம் பார்க்கும்போது என் கால் இப்படி ஆடுது. எனக்கு ரொம்ப உண்மையில ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன இது அழுகுதான் வந்துச்சு. அவர் என்ன இது சொல்லும்போது அவர் பார்த்துட்டாங்க, ஆமாயா உங்கள் கால் பேச்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த பக்கத்தில் ஒரு காரு வந்துட்டாங்க, அவர் ஆஃப் பண்ணிட்டு அதில் நான் ஹாஸ்பிட்டல் பண்ணும்போது இவர் எழுப்பி வந்துட்டாங்க. அப்பா ஐயா
எங்களுக்கு ஒன்றும் ஆகலையா. அவர் 65 இயர்ஸ் ஏஜ். எனக்கு ஒன்றும் ஆகலையான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தாவே நன்றி அப்பா, அவருக்கு ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு 3 மாதம் படத்தில் இருந்து ரொம்ப கஷ்டமாக எங்கள் சபா எங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டாங்க, நல்லா ஆறுதலை பண்ணிட்டாங்க. கர்த்தர் அந்த நேரத்தில் நிறைய விஷயத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்டாங்க. உண்மையிலே நான் நன்றி சொல்கிற கர்த்தருக்கு. அந்த நேரத்தில் நான் அதுக்கு முன்னாடி நான் ஊழியம் பண்ணும்போது, கர்த்தாவே எனக்கு 1 வாரம் லீவ் கொடுங்க, 1 வாரம் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ண கூட இருக்கேங்க. ஒரு பாஸ்டர் சொல்லிட்டேன், நான் பார்க்குறதுக்கு வந்தேன், ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு நான் இப்படி அப்படி பண்ணக்கூடாது, நமக்கு லீவுன்னா மேலே போயிருந்தா அப்படி தான் லீவு. அப்போ தான் ரெஸ்ட்டு, இங்கே ரெஸ்ட்டு கிடையாது, நீங்கள் ஊழியம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஐயான்னு சொல்லும்போது, அப்படியா நான் தவறாக ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தாவே என்னை மன்னிப்பேன்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்கு சொல்லிட்டு, நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நான் கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் தான் செய்வேன்னு நான் டெடிகேஷன் பண்ணிவிட்டு, நீங்கள் எந்த வேலை கொடுத்துட்டா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன். கர்த்தர் நல்லா ஆசீர்வாதம் நடத்தி கொண்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கால் பேசுறதுக்கு அப்புறம் எங்கள் உடம்பெல்லாம் சில மாற்றங்கள் வந்துச்சு, ப்ராப்ளம்ஸு ஹெல்த் ப்ராப்ளம் இஷ்யூஸ் வந்துச்சு. 2024 நவம்பரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நவம்பர் 1ஆம் தேதி தொடர்ந்துட்டு டிசம்பர் 10 வரைக்கும் எல்லா வீடிலும் எங்களுக்கு 90 வீடுஸ் இருக்குது, 90 ஃபேமிலிஸ் இருக்குது. சபை மக்கள் 90 வீடில் எல்லா வீடிலும் 1 hour டெய்லி 2 வீடு, 1 hour 7 to 8 1 வீடு 1 ஹவுஸ். அதுக்கப்புறம் 8 to 9 1 ஹவுஸ். ப்ரேயர் டீம் போவாங்க, சில சபை மக்கள் போவாங்க, நாங்கள் பாஸ்டமும் போயிட்டு அந்த குடும்ப ரட்சிப்புக்காக, குடும்ப சால்வேஷனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டாங்க ஐயா. அந்த ஜெபம் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே உடம்புல ஒரு பெரிய போராட்டம் தான். ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. நாங்கள் ஜெபம் பண்ண முடியல. ஒரு நாளை தான் நாங்கள் நடக்க முடியல, உட்கார முடியல, பேச முடியல, அப்படி ஆயிடுச்சு. காலையில் 5 to 6 ஜெபம் நடக்கும். நைட்டு இந்த ஜெபம், காலையில் அது ஜெபம் பண்ணும்போது நான் எழும்பிட்டு காலையில் பேசும்போது எனக்கு பேசவே வரல. ஜெப மக்களை காலையில் 35 மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. அவருக்கு நான் சொல்லிட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லையா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கூட காசு இல்லை, முடிஞ்சுனா செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க எல்லோரும் என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு சில அமௌண்ட் வந்துட்டு போங்க ஹாஸ்பிட்டல் பண்ணுங்கன்னு பார்க்கும்போது நான் கர்த்தரை சொல்லிட்டேன், கர்த்தாவே எனக்கு சுகம் கொடுத்துட்டா இந்த வாழ்க்கையை ஃபுல்லுமா உங்களுக்காக நான் ஊழியம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் இப்படி 101 கேஜஸ் இருக்குது. டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்டங்களா நீங்கள் ஐயா சொல்கிறாங்க. என்னம்மா இவங்க சாப்பாடு போடல எனக்கு வந்துட்டு, அதுக்கு தான் ஒல்லியாக இருக்கேங்க, கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டமும் சொல்கிறாங்க. அந்த கிண்டல் பண்ணுறாங்க அந்த டாக்டர். அப்படி கொண்டாயிட்டேங்க நான். அதுக்கப்புறம் 2-3 நாளில் ஃபுல்லாக காலெல்லாம் இதாகிடுச்சு. அப்போது 3 நாளில் 101 இருக்கிற வெயிட்டு 88 வந்துச்சு. சோதரம் உண்மையில ஒரு பெரிய விஷயம்தான். எல்லோரும் பார்த்துட்டு என்னையா இப்படி ஆகிட்டாங்கன்னு அப்படி பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தர் உண்மையில ஒரு எங்களுக்கு மேலே காமிக்கிச்சுன்னா அந்த குரூப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் சில வசனங்கள்